तैः अभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्यां नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं गोपिकाजीवनस्मरणं ஸ்ரீமத் பாகவதத்தில் பாகவதம் கேட்டால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாகவத மகாத்மியத்தில் ஒரு அற்புதமான ஸ்லோகம் சொல்கிறார். பாகவதம் கேட்டால் என்ன பிரயோஜனம்? பொதுவாக பிரயோஜனம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. உலகத்தில் பிரயோஜனம் இல்லாமல் எந்த மனுஷனும் எந்த மனுஷனிடத்தில் பழகிறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு புராணத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது புராணத்தில் ஏதாவது பிரயோஜனம் இருந்தால் தான் நம்ம இந்த புராணத்தையே எல்லாரும் சேவிப்பா. பிரயோஜனம் இல்லை, இது என்னத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்று அப்படின்ட்டு தள்ளிடுவா. அப்போ அதுக்கு ஒரு பிரயோஜனம் சொல்ல வேண்டியிருக்கு. வேதமே பிரயோஜனத்தை வச்சு சொல்கிறது யாகங்களை. அவள் பிரயோஜனம்னு இருந்தால் தான் அவள் அதை கொஞ்சமாவது மதிப்பான்னு. இப்போ பாகவதத்தை கேட்டால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லும் பொழுது சொல்கிறார், கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷநாசனம் ச முக்தியேக ஹேதுமிக பக்தி விலாசகாரி சந்தஹ கதானகமிதம் பிபதாதரேன மோக்ஷேஹி தீர்த்த பரிசீலன சேவையா கிம். ஆச்சரியம். அண்ணா சந்திரனாம் இதை தான் சொல்லி ஆரம்பிச்சிருக்கா. இப்போ டூப்ளிகேட்டாகவே போயிருக்கு. இதுதான் பகவானுடைய சங்கல்பங்கிறது. ஒரே ஸ்லோகம் திருப்பி திருப்பி வருது பாருங்க. அது எனக்கு தெரியாது. சரி, அப்போ பாகவதம் கேட்டால் பிரயோஜனம் என்னன்னா, கல்யாணம் ஆகாதவாளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை பிறக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், பண கஷ்டத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கஷ்டம் விலகிடும், வியாதி இருக்கிறவாளுக்கு வியாதி போகும். இதெல்லாம் ஒரு பக்கம். ஏன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் இம்ப்ளைடுனா இதெல்லாம் இதில் அடங்கிடுது. பாகவதம் கேட்டால் இதெல்லாம் தானே நடந்துடும். சொல்ல வேண்டியது ஒன்று இருக்கு. என்னன்னா கிருஷ்ண பிரியம். பாகவதம் கேட்டால் கிருஷ்ணனிடத்தில் நமக்கு பிரியம் உண்டாகும். அது என்ன பிரயோஜனம்? ஏன்னா நமக்கு கிருஷ்ணனிடத்தில் பிரியம் உண்டாகிறது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நமக்கு கிருஷ்ணனையும் பிடிக்கும், விநாயகரையும் பிடிக்கும், முருகனையும் பிடிக்கும், ஐயப்பனையும் பிடிக்கும், ஒரு சின்ன பகவதி அவாளையும் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். 10 கிருஷ்ணன், அது பிரயோஜனம் இல்லை. கிருஷ்ணனை மட்டுமே பிடிக்கும்னா அது வேற விஷயம். ஏகாந்த பக்தியான்னு சொல்ல போறார். அது ரொம்ப சிரமம். அப்போ எது பிரயோஜனம்னா, நமக்கு கிருஷ்ணனை பிடிக்கிறத விட கிருஷ்ணனுக்கு நம்மளை பிடிக்கணும். அது பாகவதம் கேட்டாலும் பாகவதம் படித்தாலும். ஏன்னா நம்மாழ்வார் திருக்குறுங்குடிங்கிற திவ்யதேசம் போய் சேவிச்சுட்டு வரார். ஒரு நம்மாழ்வாருக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் என்ன பாவம் அப்படின்னா, அவன் 2 பேரும் ஸ்திரீ பாவத்தில் தான் பெருமாளை எப்பொழுதும் சேவிப்பான். தான் ஒரு ஸ்திரீ, பகவான் புருஷன். ஏன்னா ஸ்திரீ புருஷன் அந்த பாவத்தில் தான் அன்புங்கிறதுக்கு ஒரு வேல்யூ தெரியும். இப்போ அவள் பகவானை பார்க்கும் பொழுது நம்மாழ்வார் ஒரு 18 வயசு பொண்ணா போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரார். பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்து பார்த்தா ஒரே பித்து பிடிச்சா மாதிரி இருக்கு இந்த பொண்ணு. அந்த ஆற்றுல அந்த பொண்ணுடைய அம்மா கேட்குறா, என்னடி பிரம பிடிச்சி பித்து பிடிச்ச மாதிரி இருக்க, என்ன ஆச்சு? கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா திவ்யதேசம், அதுலேருந்து நான் இப்படி ஆயிட்டேன். அவள் சொல்கிறா, நீ மட்டுமா போன, நாங்கள் கூட தான் போனோம். உன்ன மாதிரி நாங்களுமா பைத்தியமாக இருக்கோம்? அங்கே என்ன நடந்தது?
அங்க அவரை பார்த்தேன் இல்லையா? என்னது, அவரை பார்த்தியா? எங்களுக்கு தெரியாம நீ கோவிலுக்கு வேற யாரையோ பார்க்க தான் போறியா? யாரை பார்த்த? பெருமாளம்மா. அஷடு, பெருமாளை நாங்க கூட தாண்டி பார்த்தோம். நான் பார்த்தேன், இவரும் பார்த்தா, அதனால நாங்கெல்லாம் ஒன்ன மாதிரி ஆயிட்டோம். பெருமாளெல்லாம் நீங்க பார்த்தீங்க. அந்த பெருமாள் என்ன பார்த்தார்? என்ன பார்த்தார்? எங்கனேயோ அன்னை மீர்காள் நங்கள் முனிவது நீர், என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதன் நெஞ்சமே எங்கனேயோ அன்னை மீர்காள். அந்த திருக்குறுங்குடி நம்பிராஜன் 4 திருக்கரத்தை சங்கு சக்கரம் அப்படி தாங்கின்னு இருக்கானே, அவனை பார்த்து கேட்டேன், ரொம்ப நேரமா இந்த கையில இப்படியே ரொம்ப காலமா வச்சிருக்கே, கை வலிக்க போறது கொஞ்ச நேரம் எங்கிட்ட தான் கூடன்னு. அவன் தரமாட்டன் ஒரு மந்தஹாசம் பண்ணும் பொழுது அவனுடைய அந்த ஒரு உதடு எப்படி இருக்குன்னா, செங்கனிவாய் ஒன்றினோடு சக்கச்சவேல்னு இருக்கான், தாமரை மாதிரி, கோவைப்பழம் மாதிரி. அதுலேயே என் மனசு போறதுங்கிறாய். அப்போ அப்பேற்பட்ட அந்த பெருமாளை பார்த்துட்டு வந்த அந்த நம்மாழ்வாருடைய நிலை, அவர் சொல்றார், நான் அவரை பார்க்கல, அவர் தான் என்ன பார்த்தார். ஏன்னா நம்மெல்லாம் பெருமாளை பார்த்தா என்ன பார்ப்போம்? பூ அழகா இருக்கே, கிரீடம் அழகா இருக்கே, அவர் கவசம் அழகா இருக்கே, வஸ்திரம் அழகா இருக்கே, பா என்ன அலங்காரம், அப்படிதானே சொல்லுவோம். பெருமாள் அழகா இருக்காரே வராது. ஏன்னா தலையில கிரீடம், காதுல குண்டலம், நகைகள்லாம் போட்டு, கவசங்கள்லாம் போட்டு, எல்லாத்தையும் என்ன நோண்டு மூஞ்சி மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. ராமர் வனவாசம் போனார், முனிவர்கள்லாம் சொன்னா, ஆஹா ரூபசங்கனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் தத்ருஷு விஸ்மிதாகாராः ராமஸ்ய வனவாசி. என்ன அழகா இருக்கு ராமா, சூப்பரா இருக்கேன். ஏன்னா ராமர் வெறும் முட்டி அளவுக்கு ஒரு மர உரிய உடுத்திண்டு, ராமருக்கு தோல் கவசங்கள் இல்லை, கையில் வளையல்கள் இல்லை, கழுத்தில் ஹாரப்பதக்கம் அட்டிகை எதுவும் இல்லை, இடுப்பில் கவசங்கள்லாம் எதுவும் மார்தவத்தில் மறைக்கலை, தலையை ரத்ன கிரீடம் மறைக்கலை, காதில் குண்டலங்கள் மறைக்கலை, எதுவும் இல்லாமல் வெறும் தலையோட வெறும் மர உரியோட கோதண்டபாணியாக போய் நிற்கிறார். சூப்பராக இருக்கு அப்படின்ட்டான். ஏன்னா அவாவாளுக்கு அவாவா மாதிரி வந்தால் தானே பிடிக்கும். முனிவர்கள் எப்படி இருப்பா, அதே மாதிரி ராமர் இருக்காராம். ராமரை பார்த்ததும் அழகா இருக்கு இந்த அலங்காரம். அதே ராமரை பின்னாடி ஆஞ்சநேயர் சொல்றார், நன்னாவே இல்லையே இது. ஏன்னா இவருக்கு இப்படி பார்க்க பிடிக்கல. அதனால ராமரை பார்த்து கேட்கிறார், ராஜ ரிஷி தேவ பிரதிமௌ தாபசௌ சம்சிதௌ விரதௌ தேசம் கதமிமம் பிராப்தௌ பவந்தௌ வரவர்ணினௌ. இன்னும் உங்க தலையில ரத்ன கிரீடத்தை காணும், தோல்ல தோல் வளைய காணும், பார்த்தா ஆஜானு பாகுவார் ராஜ லட்சணங்கள் பொருந்திய க்ஷத்ரியனா இருக்கிறீர், ஒண்ணுமே இல்லாம இது என்ன வேஷம், வேணுமுனே இந்த மாதிரி தான் வருவன் வந்த மாதிரி இருக்கேன், நன்னாவே இல்லை அப்படின்னு ஆஞ்சநேயர். ஆனா முனிவர்கள் என்ன அருமையா இருக்குங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்னா, கைகேயி சொன்னா இல்லையா, ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழரும் சடைகள் தாங்கி தாங்களும் தவம் மேற்கொண்டு பூழி வெண்கானம் நன்னீர் புண்ணிய புனல்களாடி. அபிஷேக அலங்காரமா, திருமஞ்சன அலங்காரத்துல தான் பெருமாளுக்கு கவசங்கள் எல்லாம் கட்டி ஒரே ஒரு திருமஞ்சன வஸ்திரம் தான் போட்டிருப்பா. அந்த திருமஞ்சன அலங்காரம் ராமர். அதுபோல திருமஞ்சன அலங்காரத்தை தான் பெருமாளுடைய அழகை பார்க்கலாம். அதனால இந்த இடத்துல நம்ம பெருமாளை பார்த்தா எப்பொழுதும் ஆபரணம் நன்னா இருக்கு, இந்த மூக்குத்தி நன்னா இருக்கு, தோடு நன்னா இருக்க, இந்த மாலை நன்னா இருக்க, இதெல்லாம் வெளி வஸ்து, இதெல்லாம் வெளி வஸ்து. பெருமாள் நன்னா இருக்கேங்கிறது எப்போ வரும், இதெல்லாம் இல்லாத போது. அதனால நாம பெருமாளை பார்க்கறத விட பெருமாள் நம்மளை பார்க்கறது தான் பிரயோஜனம். அதனால இந்த இடத்துல சொல்றார், கிருஷ்ண பிரியம்னா நீ பாகவதம் சேவிச்சா கிருஷ்ணனுக்கு உன் மேல பிரியம் உண்டாகும்.
அதனால அப்பேற்பட்ட அந்த பாகவதத்தில் நாம இன்னைக்கு நாரதருடைய சரித்திரம் இப்ப ஆரம்பிக்க போறோம். முதல்ல ஒரு 3 ஸ்லோகத்தில் தியான ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சு நைமிசாரண்ய க்ஷேத்திரத்தில் சௌனகாதி முனிவர்கள்லாம் தீர்க்கசத்திரம்னு யாகம் பண்ணும் பொழுது அப்போ எதிர்ச்சியாக சூத பௌராணிகர் வரார். அந்த சூத பௌராணிகரை பார்த்து பட்டினி எல்லாரும் எழுந்து மரியாதை கொடுத்து நீங்கள் ஏழலாம், நீங்கள் உட்காருங்க. பிரம்ம தேஜஸ் உடைய பிரம்ம ரிஷிகளாக இருக்கக்கூடிய சௌனக முனிவர் சூதரை வந்து நீங்கள் எங்களுக்கு சமமாக உட்காருங்க. ஏன்னா வியாசருடைய சிஷ்யர். ப்ரூயுஹு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யம் அப்யுத. ஒரு ஆச்சாரியன் தன் சிஷ்யனிடத்தில் பிரீத்தி அடைஞ்சிட்டார்னா என்ன ரகசியமாக இருந்தாலும் அதை சொல்லி கொடுத்துருவாராம், மறைக்கவே மாட்டார் தன் சிஷ்யனிடத்தில். அப்போ அப்பேற்பட்ட சிஷ்யர் இந்த சூதர் 18 புராணத்தையும் அவர் சாதிச்சிருக்கார் நைமிசாரண்ய க்ஷேத்திரத்திலேயே. அப்போ அப்பேற்பட்ட அவரை உட்கார வச்சு இந்த சௌனக முனிவர்கள் கேட்டால், பகவான் வந்து கிருஷ்ணாவதாரம் பண்ணினாராம், பலராமர் அவதாரம் பண்ணாராம். கிருஷ்ணாவதாரம் பண்ணி என்னென்ன லீலைகள்லாம் செய்தார்னு பல கேள்வி கேட்குறா. வியாசர் எழுதியிருக்கக்கூடிய சாஸ்திரங்களில் எல்லாத்தையும் ஒருத்தன் படித்து தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்கு ஹெட்டிங் படிக்கிறதுக்கே ஒரு பிறவி போகிறார். அப்போ அதில் இருக்கிறத எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறது? அதனால் அதுலேருந்து சாரம் எதுவும் அதை எடுத்து எங்களுக்கு சொல்லணும். ஏன்னா கலிகாலம் வரப்போகுது. கலிகாலத்தை கண்டு ஜனங்களை கண்டு எங்களுக்கு பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது. நம்மளை கண்டு பயப்படுறா. ஏன்னா கலிகாலத்தில் எப்படி இருப்பான்னு சொல்கிறா. பிராயேன அல்பாயுஷசப்ய கலாவஸ்மின் யுகே ஜனாஹ மந்தாக சுமந்தமதையோ மந்தபாக்யாஹி உபத்ருதாக. அல்பாயுஷிலேயே போயிடுவானா கலிகாலத்தில். 100 வயசு எத்தனை பேர் இருப்பா தெரியாது. 5 வயசில் போயிடுவா, 10 வயசில் போகிறவா இருக்கா, கர்ப்பத்திலேயே போகிறவா இருக்கா, பிறந்த அடுத்த நாள் போகிற குழந்தை இருக்கு. எத்தனை வயசு தெரியாது, அல்பாயுஷ். அதனால அல்பாயுஷ். சரி, இருக்கிற ஆளாவது எப்படி இருப்பான்? மந்தமாக இருப்பான். உலக விஷயத்துலலாம் என்னென்னமோ கண்டுபிடிப்பா. ராக்கெட் அனுப்புறா விண்வெளிக்கு, அவளை போய் மந்தால்னு சொல்கிறேன்னா விஞ்ஞானிகளுக்கு அறிவுன்னு ஒன்று, அதை வச்சு தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறா. இங்கிலீஷில் அழகான வார்த்தை போட்டா. விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறான்னா ரிசர்ச் பண்ணுறான். ரீசர்ச்னா என்ன? ஏற்கனவே இருக்கிறத தேடுறா. எதுவும் இவா புதுசாலாம் கண்டுபிடிக்கல, ஏற்கனவே இருக்கிறத தேடுறதுனால தான் இங்கிலீஷ் அழகாக போட்டால் ரீசர்ச். அது கொஞ்சம் பிரித்து படிக்கணும். அதனால் அவள் என்ன அப்படி பண்ணுறா? எல்லாத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சாங்கிறா. ஆனால் அவளுக்கு இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய இந்த அறிவை கொடுத்த இறைவன் ஒருத்தன் இருக்காங்கிறது மறந்து போயிடுச்சு. அவளுக்கு அதில் நம்பிக்கை. பகவான் ஒருத்தன் இருக்காங்கிறது அவளுக்கு தெரியல. அதனால் அப்பேற்பட்ட அந்த ஜனங்கள், விஞ்ஞானிகள் உலக விஷயத்தில் எவ்வளோ வேணாலும் கண்டுபிடிச்சாலும் பகவத் விஷயத்தில் மந்தமாக இருப்பான். மந்தாக சுமந்தமதையாக. மேலும் இதுபோல் சப்தாகம் கொஞ்சம் வாங்கலேன் அப்படின்னு கூப்பிட்டா, சப்தாகமா அடே சாதாரணமாக நடத்திட முடியுமா? நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ வாங்கலேன். நான் நாளைக்கு வரேன். சப்தாகம்னா 7 நாள். 8வது நாள் வந்து இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு உங்கள் காட்டில் சப்தாகம்வா. சரி, தப்பித்தவறி வந்து உக்காந்தாலும் என்ன சொல்கிறானே புரியாது. சுமந்த மந்த பாக்கியம். அன்றைக்கி தான் சொந்தக்கார யாராவது ஆற்றுக்கு வந்துடுவா, கெஸ்ட்டு வருவா, வெளியில் போகணும், பல் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கும், முட்டி வலிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கும். சப்தாக சமயத்தில் தான் அப்பாயின்மெண்ட்லாம் ஞாபகம் வரும். அப்போ தான் தலைக்கு மேலே வேலைன்னுவா. அதனால் சுமந்தமதையாக மந்த பாக்கியம், உபத்திரவம், இதெல்லாம் உபத்திரவம். சரி, தப்பித்தவறி நாம் ஸ்ரத்தையாக வரும்போது கூட நம்மளை யாரும் அழிச்சிட்டு போகிறவெல்லாம் இருக்கும். இன்னத்துக்கு இங்கே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ வேலை இருக்குது உனக்கு அப்படின்னு வரலாம். உபத்திரவங்கள். அதனால் இதெல்லாம் கலிகாலத்தில், இந்த மாதிரி கலிகாலத்தில் வரக்கூடிய இந்த ஜனங்களை கரையேற்றுவதற்கு என்ன வழின்னு கேள்வி கேட்கும் பொழுது சூதருக்கு
உடம்பை புல்லரிச்சு போயிடுது. ஏன்னா இதி சம்பிரஷ்ன சங்கிருஷ்டகா விப்ராணாம் ரௌ மகர்ஷனிஹி பிரதிபூஜ்ய வச்சஸ்தேஷாம் பிரவக்தும் உபசக். எப்போவுமே கதை சொல்கிறவால தான் எல்லாரும் விழுந்து சேவிக்கணும், அப்படித்தானே? இந்த சூத்தர் கதை கேட்குறவால விழுந்து சேவிக்கிறார். பிரதிபூஜ்ய விழுந்து சேவிக்கிறார். ஏன்னா நைமிசாரண்ய க்ஷேத்திரத்தில் எப்பேற்பட்ட மகரிஷிகள்லாம் நீங்கள்லாம் இங்கே கூடியிருக்கே, பாக்கியம், உங்களை சேவிச்சதே பாக்கியம். அதுவும் நைமிசாரண்ய க்ஷேத்திரத்தில் அதிகாரிகளான உங்கள் முன்னாடி உட்காந்து நான் இப்போ பகவத்குணம் சொல்ல போகிறேனே, அதனால் உடம்பு புல்லரிக்கிறது. அப்புறம் என்னன்னா பகவத்குணம் சொல்லக்கூடிய பிறவி எடுத்தனேன்னு உடம்பு புல்லரிக்கிறது. என்னுடைய ஆச்சாரியன் எனக்கு உன் நாக்கில் பகவத்குணம் வரட்டும்னு அனுகிரகிக்கலன்னா இன்னைக்கு பகவத்குணம் சொல்ல முடியுமா அப்படின்னு அவருக்கு உடம்பு புல்லரிக்கிறது. பிரவச்சனம் பகவத்குணம்னாலே அவருக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அப்படி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்லும் பொழுதே இந்த இடத்துல ஒரு கேள்வி மறுபடியும் சௌனக முனிவர்கள் கேட்கிறார். என்ன கேட்குறான்னா, சுகபிரம்ம முனிவர் ஆத்மாராமன்னு பெயர், எப்பொழுதும் அவர் காட்டிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். அவர் பாகவதம்னு ஒன்று, ஏன்னா வியாசர் 18 புராணம் பண்ணினார். அதில் 18வது புராணமாக பாகவதம் இயற்றினார். மகாபாரதம்னு ஒரு பெரிய இதிகாசம் பண்ணார். அந்த மகாபாரதத்துக்கு அப்புறம் இந்த பாகவதம் என்னத்துக்கு வியாசர் எழுதினார் அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த பாகவதத்தை அவருடைய புத்திரன் சுகபிரம்ம முனிவர் கத்துண்டாராமே, அத்தியனம் பண்ணினாராமே. சுகர் பாகவதம் கத்துக்க என்ன காரணம்? ஏன்னா சுகர் காட்டிலேயே சஞ்சாரம் பண்றவர், அதனால அவர் பாகவதம் கத்துக்க காரணம் என்ன அப்படின்னு இந்த 2 கேள்வி கேட்டதும் சூத்தர் சொன்னார், முதல்ல வியாசர் ஏன் பாகவதம் எழுதினார் அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில். வியாசருடைய அவதாரத்தை சொல்லி, வியாசர் தன்னுடைய பத்ரிகாசிரமத்தில் சம்யாபிராசங்கிற இடத்துல தன் ஆசிரமத்தில் தான் எதுக்காக அவதாரம் பண்ணோமோ அந்த காரியம் முடிஞ்செடுத்தான்னு ஆச்சமணியம் பண்ணிட்டு சரஸ்வதி நதி தீரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுறார். அப்போ அந்த வியாசருக்கு என்ன ஒரு மகிமைன்னா, அவர் இருக்கிறது துவாபர யுகம், முன்னாடி திரேதாயுகம், வரப்போகிறது கலியுகம். இந்த இப்போ அவர் இருக்கிற துவாபர யுகம் எல்லாம் அவர் கண்ணு முன்னாடியே தெரியுது. அப்போ திரேதாயுகத்தில் ராமாவதாரத்தையும் துவாபரயுகத்தில் கிருஷ்ணாவதார லீலைகளையும் ஞான திருஷ்டியிலேயே பார்த்த வியாசருக்கு கலியுகத்தை பார்த்ததும் குளிர் ஜோரமே வந்துடுத்தான். ஏன்னா பௌத்திகானாம் ச பாவானாம் சக்திஹ்ராசம் ச தத்கிருதம்னு கலிகாலத்தில் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எல்லாரும் வீக்காகவே இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் சரி. ஏன்னா நமக்கு நேற்றுக்கே சொன்னோம் இல்லையா, பர்மனண்ட் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படி தானே சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று பர்மனண்ட்டாக இருக்குது. எதுன்னா நமக்கு வியாதி பர்மனண்ட்டாக இருக்குது. பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் பார்த்தா யாரைப்பாரு ஜலதோஷம், தலைவலி, முட்டி வலி, முதுகுவலி, ஏதோ வியாதி இருந்துகிட்டே இருக்கு. அப்போ பர்மனண்ட்டாக இல்லைன்னே சொல்ல முடியாது, சாகர வரைக்கும் இருக்கு. அந்த மாதிரி வியாசர் பார்க்குறாரு, இந்த ஜனங்கள் ஒன்றுக்கு கூட ஒருத்தருக்கு கூட இந்த வேதமும் ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. வேதம் யார் படிக்கணுமோ அவள் படிக்க போகிறது இல்லை. வேதத்துக்கு யார் அதிகாரி இல்லையோ அவள் பிருகதாரண்ய உபனிஷத், கடோபனிஷத் அவெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட போகிறான். மாமிகள்லாம் படிக்க போகிறான் வேதத்தை. ஏன்னா புருஷால கூட இப்போ மாமிகளுக்கு தான் எல்லாமே நல்லா வருது எப்போவுமே, இப்போன்னு இல்லை எப்போவுமே. அதனால தான் அவள் எங்கேயாவது நல்லா படிச்சிட போகிறாள்னு நீங்கள் கொஞ்சம் ஆற்று வேலையை செய், நான் போயிட்டு வரேன்னு கிளம்பிடுறாய்வா. இன்னைக்கு ஒரு பூனலை போட்டு விட்டா மாமிகளே கணபாராயணம் ஆரம்பிச்சிருவா, மாமாக்கெல்லாம் கணமாக தான் போயிட்டு இருப்பா. அதனால இந்த இடத்துல சொல்கிறார், வேதம் அப்படிங்கிறது பாகவதத்திலே சொல்லிட்டார் 3வது அத்தியாயத்தில் 4வது அத்தியாயத்தில், ஸ்திரீ சூத்ர திஜபந்தூனாம் திரையீன ஸ்ருதி கோச்சரா. வேதம் யார் யாருக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறார். தகுதி இல்லைன்னா
தகுதி இல்லைன்னு அவமானப்படுத்துறதுக்கு சொல்லலை, ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நமக்கு ஊசின்னு ஒன்று இருக்குது, டாக்டர் போடுற ஊசி. எந்த ஊசியில் எந்த மருந்தை போட்டு நமக்கு அதை எப்படி போடணுங்கிறவா போடுறதுக்கும், ஊசி தானே எப்படி குத்தினா போகிறது அப்படி நம்ம போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உண்டு. இப்போ நாம் ஒரு காரியம் நெருப்புன்னு தெரிஞ்சு இப்போ ஒன்றத்தை தொட முடியாது. பேதம் நெருப்பு மாதிரி. பட்டு எத்தையாவது ஒன்றத்தை தப்பாக சொல்லிட்டோம்னா அது கருணையெல்லாம் காட்டாது, தப்பான அடி கொடுத்துரும். பின்னாடி அதுக்கு ஒரு சரித்திரம் வருது வேதத்துக்கு. வேதத்தை தப்பாக சொன்னால் என்ன பலன் அப்படின்னு ஒரு சரித்திரம் வேதமே சொல்கிறது. அதனால் வேதமே சொல்கிறார், வேதமே இதிகாச புராணாபியாம் சமூகம் வேத பிரம்மயேத். வேதமே பயப்படுறதான். இதிகாச புராணம்னு சுலபமாக இருக்குது, அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம். நீ வேதத்துலேருந்து சொல்கிறேங்கிறிய, எனக்கே பயமாக இருக்குது உன்னை பார்த்தா. கடோபனிஷத்துங்கிறா, என்னென்னமோ உபனிஷத்தெல்லாம் சொல்கிறா, அதெல்லாம் நான் அர்த்தம் சொல்கிறேங்கிறா. யாருக்கு சொல்லி என்ன ஆப்போறது? சொல்கிறவாளுக்கும் பிரயோஜனம் இல்லை, கேட்குறவாளுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லைன்னா, சொல்கிற நிலையில் நீ என்றைக்கும் இருக்க போகிறது இல்லை. கேட்குறவாளும் கேட்டு முடிஞ்சதும் அந்த பக்கம் போயிட போகிறான், அவளுக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல. அப்புறம் தோசை இட்லின்னு தான் சாப்பிட்டுட்டு இருக்க போகிறான். அதனால் இந்த இடத்துல வேதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதத்தை எடுத்து டைரெக்டாக பேசக்கூடாது, வேதத்தை டைரெக்டாக சொல்லக்கூடாது. வேதத்துக்கெல்லாம் அதிகாரியாக இருக்கணும். அதனால் யார் வேதம் படிக்கணுமோ அவள் படிக்க போகிறதில்ல, யாருக்கு வேதம் படிக்கக்கூடாதோ அவெல்லாம் படிப்பா. அதனால் இந்த இடத்துல என்னன்னா, வியாசர் பார்த்தார், நான் பிரித்து வச்சிருக்க கஷ்டப்பட்டு பிரித்தார், யாருக்கும் பிரயோஜனப்பட போகிறதில்லை. மகாபாரதம் சுத்தம். மகாபாரதம் ஏன்னா சில பேர் நினைக்கிறா மகாபாரத புஸ்தகம் போய் ஆற்றுல வச்சுக்கலாமா சுவாமி, ஒரு டவுட் கேட்குறா. ஏன் அதை வச்சுட்டா வீடே ரெண்டாக போயிடுமாமே, ஒரே சண்டை சுவாமி, அதில் வீடே ரெண்டாக போயிடும். அப்புறம் இன்னொரு டவுட்டு, புல்லாங்குழல் ஊதின்னு இருக்கிற கிருஷ்ணனை ஆற்றுல வச்சா வீடே ஊதி போயிடுமாமே. நீங்கள் சொல்கிற வீடு ஊதுறதுக்கு புல்லாங்குழல்னால இல்லை, இப்படி ஊதினோம்னா வீடு ஊதி போயிடும், இப்படி ஊதினோம்னா வீடு ஊதி போயிடும், இப்படி காட்ஸ் ஆடுற இந்த மாதிரி பண்ணக்கூடாத காரியங்கள் பண்ணாதான் வீடு ஊதி போயிடும். அவன் புல்லாங்குழலுக்காகவே வேணு கீதம்னு வந்துருக்கு, அத்தனை அந்த புல்லாங்குழலேருந்து வர மகிமை. அப்போ அது மங்களம் விஷயம், மங்களமான விஷயத்தை நாம் அமங்கலம்னு நினச்சிக்கிறோம். ஏன்னா அறிவு இல்லை, அஜ்ஞானத்தில் இருக்கிறவாளுக்கு இந்த மாதிரி தான் தோணும். அதனால் இந்த இடத்துல மகாபாரதத்தை வச்சா பயங்கர சண்டை சுவாமி என் காட்டில். ஏன் போன வாரம் தான் மகாபாரதம் புக்கு வாங்கிட்டு வந்தேன், அதனால் ஒரே சண்டை. அப்படியா, சரி அந்த புக்கை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டார். ஒரு மாதம் கழித்து அவர்கிட்ட போய் இப்போ எப்படி சண்டைலாம் இல்லாமல் சௌரியமாக இருக்கலான்னு உடனே அவர் சொல்கிறார், மகாபாரதம் இருந்தப்போ கூட இவ்வளவு சண்டை இல்லை, அது இல்லாதப்போ இதோட பயங்கர சண்டையாக இருக்குன்னு. அப்போ என்னன்னா, அந்த மகாபாரதத்தினால சண்டை இல்லை, நம்ம சுபாவத்தினால சண்டை. நம்ம சுபாவம் எங்கே இருந்தாலும் அது சரியாக இருந்தால் தான் வேலை செய்யும் ஒழுங்காக. நம்ம சுபாவத்தை மாற்றிக்கணும், குணங்களை மாற்றிக்கணும், எண்ணங்களை மாற்றிக்கணும். எண்ணங்களை மாற்றிக்கணும், குணங்களை மாற்றிக்கணும்னா வெறும் வாயால் சொன்னால் போகாது, அதுக்கு ஆத்மாவுக்கு ஆகாரம் போட்டுட்டே வரணும். நம்ம சரீரத்துக்கு ஆகாரம் போடுறதுனால சுபாவம் வெளிப்பட்டுட்டே இருக்கு, ரஜோகுணம் தமோ குணம்னு. ஆத்மாவுக்கு ஆகாரம் எது? ஆத்மாவுக்கு ஆகாரம் பாகவதம் தான் உண்மையான ஆத்மாவுக்கு ஆகாரம். அது அப்படி உள்ளே போகும் பொழுதே நமக்கு பாகவதம் கேட்கும் பொழுது நம்ம சுபாவம் எப்படி இருக்கு பாருங்க. பாகவதம் கேட்டு வெளில இருக்கும் பொழுது நம்ம சுபாவம் சண்டைக்கெல்லாம் போகாது, அப்பயும் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா பாகவதம்ங்கிறது நம்முடைய அத்தனை விதமான வாசனைகளையும் எண்ணங்களையும் கர்மாக்களையும் எல்லாத்தையும் அழித்து துவம்சம் பண்ணிடும். அதனால் இந்த இடத்துல சொல்கிறார் வியாசருக்கு, இந்த இதிகாசமும் பிரயோஜனப்படலை, இந்த வேதமும் பிரயோஜனப்பட போகிறதில்லை, இந்த ஜனங்களை எப்படி கரையேற்றுறதுன்னு வியாசருக்கு கவலை. அப்போ அவருடைய ஆசிரமத்துக்கு நாரதர் வரார்.
நாரதர் வந்ததும் அவருக்கு அர்க்கிய பாத்தியங்கள்லாம் கொடுத்து ஆச்சமணியம் பண்ணி அவருக்கு ஒரு ஆசனத்தை போட்டு வியாசர் அவரை விழுந்து சேவிச்சார். நாரதர் பார்த்தார், பாராசரிய மகாபாக பவத கச்சிதாத்மனா பரிதுஷ்யதி ஷாரீர ஆத்மா மானச ஏவவா. என்ன பராசரருடைய புத்திரரே, உம்மை பார்த்தா முகம் ஏதோ ஒரு கவலையாக இருக்கே. என்ன கவலை? வாட்டமாக இருக்கிறே. உமக்கு என்ன பிரச்சனை? சரீரத்தில், அதாவது ஆதியா வியாதியான்னு கேட்டார். ஆதியா வியாதியா? ஆதினா மனசுக்கு, வியாதினா சரீரத்துக்கு. மனசுக்கு சரீரத்துக்கு வர கஷ்டத்துக்கு மாத்திரை போட்டுடலாம், மனசுக்கு வர கஷ்டத்துக்கு மாத்திரை கிடையாது. அதனால என்ன உமக்கு கஷ்டம்? வியாசர் சொன்னார், எனக்கு ஏதோ கஷ்டம் இருக்குன்னு உனக்கு தெரியறதே. ஏன்னா சாமானிய மனுஷன் மாதிரியா ஞானிகள் கஷ்டப்பட போகிறார். சாமானிய மனுஷன் என்ன அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, செலவுக்கு, குடும்பத்தை காப்பாற்றணும், குழந்தைய படிக்க வைக்கணும், அது இருக்கு. இப்படி கவலை சாமானிய மனுஷனுக்கு தான் வரும். அதான் வாஸ்தவம். ஞானிகளுக்கு என்ன கஷ்டம்? கவலையாக இருக்கிறதுக்கு என்ன அவசியம்? சாமானிய மனுஷன் அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறேன், என்ன படிக்க போகிறேன், என்ன வேலைக்கு போக போகிறேன், என்ன சம்பாதிக்க போகிறேன்னு இப்படி போயின்னு இருக்கிறவனை பகவத் விஷயத்துக்கு எப்படி திருப்புறதுன்னு கஷ்டம் வரும். அதனால் வியாசர், நான் கவலையாக இருக்கேன்னு தெரியாது, அப்போ அதுக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும். வியாசர் நாரதர் சொன்னார், நீர் எவ்வளோ பெரிய காரியம் செய்திருக்கிறீர். வேதத்தை பிரித்து வேதவியாசர்னு நமக்கு பேர். இதிகாசம், மகாபாரதம் யாராவது செய்ய முடியுமா? அப்படி ஒரு இதிகாசம். ஏன்னா உலகத்தில் ஒருத்தனுக்கு சாஸ்திரத்தில் என்ன டவுட் இருந்தாலும் அதுக்கு பதில் மகாபாரதத்தில் கிடைக்கும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. சேர்ல உட்காரணும், சேர்ல. ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. இப்போ வியாசர் நாரதர் சொன்னார், இதிகாசம் எழுதியிருக்கிறீர், உமக்கு என்ன கஷ்டம், உமக்கு என்ன கவலைன்னா? அப்போ வியாசர் சொன்னார், ந ததா வாசுதேவஸ்ய மகிமாஹி அனுவர்ணிதா. நான் கிருஷ்ணனை பற்றி, அவனுடைய குணங்களை, அவனுடைய லீலைகளை, திருக்கல்யாண குணங்களை வர்ணித்த திருப்தி எனக்கு போரலை. திருப்தி இல்லை, அதில் திருப்தியே ஏற்படலை. அதான் உங்க குறை. ஆனால் நீர் மகாபாரதத்தை நிறைய எழுதியிருக்கிறீரே. எங்கே எழுதியிருக்கேன்? தூது சென்றான், பஞ்சபாண்டவர்களுக்காக நட்பு பழக வந்தான், பஞ்சபாண்டவர்களுக்காக தேரோட்டினான் அர்ஜுனனுக்கு, அப்புறம் பகவத்கீதை உபதேசம் பண்ணான், எல்லாம் இருக்கு. அதெல்லாம் போருமா? அதெல்லாம் போரலை. அப்படின்னா கிருஷ்ணனை பற்றி மட்டுமே எழுதணும். பஞ்சபாண்டவர்கள் தர்மபுத்திரனை பற்றியும் துரியோதனனை பற்றி நிறையா எழுதி எனக்கு கிருஷ்ணனை விட்டு போயிட்டேன். அப்போ கிருஷ்ணனை பற்றி மட்டும் நீர் எழுதும். ஏன்னா கிருஷ்ணனை யார் கிருஷ்ணனுடைய குணங்களை எழுதுகிறாளோ, படிக்கிறாளோ, அந்த கிருஷ்ணனுடைய குணங்களை கேட்குறாளோ, அப்போ தான் பக்திங்கிறதே ஒருத்தருக்கு வரும். எனக்கு கூட கிருஷ்ணனுடைய கல்யாண குணத்தினால தான் பக்தியே வந்தது. என் கதை தெரியுமா உனக்கு வியாசரே என்று நாரதர் தன் கதையை சொல்கிறார். தான் நாரதருங்கிற இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணமே கிருஷ்ண பக்தி தான். ஏன்னா பக்திக்கு அதற்கு யார் அத்தாரிட்டியோ அவள் தானே பேச முடியும்.
யோகம்னா யோகாபியாசத்துக்குன்னா பதஞ்சலி யோக சூத்திரம். அப்போ பக்திக்கு ஒரு அத்தாரிட்டி யாருன்னா நாரத பக்தி சூத்திரம். பக்திக்கு பேசணும்னா எல்லாரும் பேச முடியாது, நாரதர் தான் பேசணும். இப்போ என் கதையை சொல்கிறேன் கேளு. இன்னும் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஸ்ரீ நாரதா அப்படி இல்லை, அவருடைய சரித்திரம் இல்லைங்க, அவர் பெருமைக்கு சொல்லலை, பக்திக்கு. அப்போ தான் பக்தினா என்னன்னு தெரியும். ஆரம்பிக்கிறார், பூர்வ ஜென்மத்தில் தான் என்னவா இருந்தேன்னு. அகம் புராதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாச்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஸ்ரூஷனே பிராவ்ரிஷி நிர்விவிக்ஷதாம் தே மய்யபேதா அகில சாபலேர்பகே தாந்தே அதிருத கிரீடனகே அனுவர்த்தினி சக்ரு கிருபாம் யத்யபி துல்ய தர்ஷனாக சுஸ்ரூஷமானே முனயோல்பபாஷினி உச்சிஷ்டலேபான் அனுமோதிதோத்விஜைஹி சக்ருத்ஸ்ம புஞ்சே ததபாஸ்தகில்பிஷகாம் ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்தசேதசக தத்தர்ம ஏவாத்மருச்சிः பிரஜாயதே தத்ரான்வகம் கிருஷ்ணகதா பிரகாயதாம் அனுக்ரஹேனாஸ்ருணவம் மனோகராக தாஸ்ரத்தயா மேனுபதம் விசೃಣ್வதः பிரியஸ்ரவஸ்யங்கமமாபவத் அபவத். என்ன ஒரு ஆச்சரியம் வேணும், பூர்வ ஜென்மத்தினுடைய ஞாபகம் அவருக்கு இருக்கு. எதனாலன்னா பகவானுடைய கிருபை. நமக்கெல்லாம் அது வரக்கூடாது. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் பாவம் தான் பண்ணியிருப்போம். நம்மளுடைய நினைவை பெருமாள் குத்தானா நம்ம ராத்திரிலாம் தூங்கவே மாட்டோம். இப்போயே கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 2 மணி நேரம் 4 மணி நேரமாக ராத்திரி தூங்குகிறோம், அதுவும் போயிடும். ஏன்னா நம்ம பாவம் அதிகமாக இருக்கு. பாவம் அதிகமாக இருக்குன்னா இப்போ பாகவதம் கிடைச்சதேன்னா, பாகவதம் கிடைக்கணும்னா ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணினத்தினால்தான் தான் கிடைச்சிருக்கு. அந்த புண்ணியத்துக்கு குரு கிருபைன்னு பேர். அந்த குரு கிருபை இருந்தால் தான் பாகவதம் கிடைக்கும். அதனால தான் குரு கிருபையை சொல்கிறதுக்கு தான் நாரதர் சரித்திரமே ஆரம்பிக்கிறார். ஏன்னா வியாசருக்கு அந்த குரு கிருபை கிடைக்கிறது. அதனால் சொல்கிற, பூர்வ ஜென்மத்தில் 10 பாத்திரம் தேய்ச்சி பெருக்கி துடைக்கிற ஒரு வேலைக்காரிக்கு புத்திரனாக பிறந்தேன். எங்கள் அம்மா அந்த மாதிரி 10 பாத்திரம் தேய்க்கிறவா. எனக்கு 5 வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா போயாச்சு, அம்மா என்னை வளர்த்துட்டு வரா. நாங்கள் ஒரு கிராமத்தில் இருந்தோம். அந்த கிராமத்தில் ஒரு 4 சன்னியாசிகள் சாதுர்மாசிய விரதத்துக்கு வரான்னு சொன்னால், அப்போ எங்கள் அம்மா அந்த சபையில் இருக்கிறவங்களை பார்த்து, சாதுக்கள் வரான்னு சொல்கிறேலே, அவளுக்கு ஏதாவது நான் கைங்கரியம் பண்ணலாமா? நீ என்ன பண்ண போகிற? நான் பெருக்கி தொடச்சி வாசலை கோலம் போட்டு சாணி மொழிகி கோலம் போட்டு புஷ்பம் பறித்து தரேன். அவள் சாப்பிட்டானா அந்த பாத்திரத்தை தேய்ச்சி தரேன். ஒரு சின்ன கைங்கரியம் கொடுங்கோலேன்னா. ஏன்னா கைங்கரியெல்லாம் கேட்டு வாங்கணும். நம்மக்கிட்ட ஏதாவது சொல்லிட போகிறா அப்படின்னு மூடின்ற கூடாது. நம்மளை ஏதாவது சொல்லிட போகிறா, பெருக்குன்னு சொல்லிட போகிறா, நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா எப்பேற்பட்ட பெரிய ஆளாக இருந்தாலும் பகவானுக்கு முன்னாடி நாமெல்லாம் கீழே தான். உலகத்திலே பெரியவன் பகவான் தான். அனோரணியான் மகதோ மகியான். அதனால் அப்பேற்பட்ட பெருமாள்கிட்ட கைங்கரியம் பண்ணுறதோ சப்தாகத்தில் கைங்கரியம் பண்ணுறதுக்குள்ள வெக்கம்லாம் படக்கூடாது, எதுவாக இருந்தாலும் செய்யணும். அதனால் இந்த இடத்துல எங்கள் அம்மா கேட்டதும் சரி நீ பண்ணுமா, அதுக்கு தான் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டா. சாதுக்கள் அந்த ஊர் எல்லையில் இருக்கிற ஒரு மடத்தில் தங்கிட்டா. அந்த மடத்தில் தங்கினதும் அவள் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா என்னையும் அழைச்சிண்டு காத்தாலேயே போய் சாணி மொழிகி பெருக்கி கோலங்கள்லாம் போடணும். அப்போ அவள் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியேன்னா, சாதுக்கள் எழுந்துக்கிறது யாருக்காவது தெரியுமா? எப்போ எழுந்துப்பான்னா காத்தால் 9 மணிக்கு எழுந்துப்பா. 9 மணிக்கு எழுந்துக்கிறவாளெல்லாம் சாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எப்பொழுது தியானத்தில் இருப்பாவாலாம், தூக்கங்கிறத அவளுக்கு கிடையாது, சும்மா ஒரு பேருக்கு தான். அதனால் காத்தாலேயே எழுந்துடுவா. காலங்காத்தாலேயே அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறதுனால எங்கள் அம்மா அதுக்கு முன்னாடியே போய் பெருக்கி கோலம் போட்டு புஷ்பம் பறிக்க போயிடுவா. என்னை திண்ணையில் உட்கார வச்சுட்டா. சாதுக்கள் காலமே எழுந்துக்கிறா. எழுந்துக்கும்போது என்ன சொல்லி எழுந்துப்பா? இந்த தலைவலி போவே இல்லை பா, முதுகா வலிக்கிறது, என்ன முட்டி வலிக்கிறது, சே இன்னைக்கு ஜுரம் வர மாதிரி இருக்கு, இப்படி வியாதியை சொல்லி எழுந்தாவா சாதுக்கள் கிடையாது. என்ன சரீர சிந்தனையே இருக்காது அவளுக்கு. சரீர சிந்தனையாக இருக்கிறவா சாதுவாகவே இருக்க முடியாது.
ஏன்னா இது ரெண்டு வேறு வேறு வழி. நான் வந்து சிற்றின்பத்துலேயும் இருந்து பேரின்பத்துலேயும் இருப்பேன், யாருமே முடியாது. ஸ்திதி கதி போலங்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதால். நான் வந்து நின்றுண்டே நடப்பேன், நடந்துட்டே நிற்பேன். ரெண்டும் பண்ண முடியுமா? ஒன்று நிற்க முடியும், இல்லை நடக்க முடியும். நடந்துட்டே நிற்பேன்னா எப்படி? அது ரெண்டுமே முடியாது. அது மாதிரி உலக வாழ்க்கை வேறு, பகவத் விஷயம் வேறு. அதில் போன வாழ்க்கை இது. என்றைக்குமே உலக வாழ்க்கையில் இருக்கிறவன் பகவத் விஷயம் ரொம்ப கஷ்டம் வருது. அப்படி பகவத் விஷயம் வந்துட்டான்னா, அதில் புடிமானம் வந்துடுத்துனா என்றைக்கும் உலக வாழ்க்கை திரும்பவே திரும்பாது அவனுக்கு. ஏன்னா அது பகவான் அனுக்கிரகம். அதனால் இந்த இடத்துல என்னன்னா, சாதுக்கள் எழுந்துக்கும் பொழுதே உடம்பு வலி மண்டை வலிலாம் சொல்லலை, ஹரிஹி அப்படின்னு எழுந்து போகலாம். ஹரிஹி 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 7 தடவை. ஹரி என்ன பேரரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே. அதுவும் சத்தமாக சொல்லணும். அரவம்னா சத்தம், பேரரவம் பக்கத்தில் இருக்கிறவன் அடித்து எழுந்துக்கணும். அடித்து பிடிச்சி எது கத்துற பண்ணி பா, அந்த ரூமில் போய் கத்து. ஹரிஹி, உன்னை அங்கே போய் கத்துன்னு. ஹரிஹி என்ன ஹரி 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 ஹரின்னு அவன் வாயிலே வந்துடும். அது 7 தடவை சொல்லணுமா எழுந்துக்கும் பொழுது. அதனால் இந்த இடத்துல ஹரி 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 ஹரின்னு எழுந்தாலாம். உடனே குழந்தை அது பாட்டு விளையாடின்னு இருக்கு. அதிருத்த கிரீடனக்கே பந்து வச்சுன்னு ஏதோ விளையாடுறது. அவள் இப்படி கதவை அப்படி மெல்ல கதவை திறந்து இப்படி பார்க்குறா. சாதுக்கள் என்ன முதல் கடாட்சம் பண்ணா என்னமோ பண்ணுறது. அவள் அப்படி போயிட்டா ஸ்நானம் பண்ண. எங்கள் அம்மா வந்தா. அசடே சாதுக்கள் வரா, ஏன் என்ன பண்ணணும்? எழுந்து அவளை அப்படி நமஸ்காரம் பண்ணணும். அப்படியா, சரிம்மா நான் நாளைக்கு பண்ணுறேன். சமத்தான குழந்தையான். ஏன்னா சமத்து எது? நன்னா படிக்கிறான், நன்னா ஸ்கூல் போவான், நன்னா சாப்பிடுவான், நன்னா விளையாடுவான். இதெல்லாம் சமத்து இல்லை, இதெல்லாம் வேறு உலக சமத்து. இதெல்லாம் உண்மையான சமத்து எதுன்னா, நன்னா நாமசங்கீர்த்தனம் பண்ணும் இந்த குழந்தை, நன்னா பக்தி பண்ணும், பகவத் சிந்தனையில் இருக்கும். இதுதான் சமத்து. இந்த சமத்துக்கு வேறு எந்த சமத்தையும் ஈடாகாது. அதனால் இந்த இடத்துல குழந்தை மறுநாள் காத்தால சாதுக்கள் வரட்டும், கதவை திறக்கட்டும், அப்புறமா நம்ம எழுந்து அப்படி ஒரு நமஸ்காரம் அப்படிலாம் பண்ணலை. அதெல்லாம் வேஷம். ஏன்னா ஒரு சன்னியாசி வரா, ஒரு சாதுக்கள் வரான்னா அதுக்கு அவள் எப்போ வரா எங்கே வரா அப்படின்னு கேட்டுட்டு அது வரைக்கும் டிராயர் சட்டை போட்டுருப்பா. அவள் வரான்னு தெரிஞ்சதும் உடனே பஞ்சகஜை கட்டினு பயங்கர ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருப்பாள். அப்படி இருக்கக்கூடாது, எப்பொழுதும் சொரூபமாக இருக்கணும். அதனால் இந்த குழந்தை அவள் அப்படி வரத்துக்கு முன்னாடியே அந்த கதவை திறந்துட்டு ரெடியாக இருக்கான். அப்போ அவள் கதவை திறந்து பார்த்தா, நேற்றுக்கு உட்காந்தான் இந்த பையன், இன்றைக்கி எழுந்துக்கிறான், கையை குவிக்கிறான். இம்ப்ரூவ்மெண்ட். சத்சங்கத்தில் இன்றைக்குமே முன்னேற்றம் இருக்கணும், பின்னேற்றமாக பின்னாடி போயிடக்கூடாது, பின்னாடி வரக்கூடாது. அதனால் பார்த்தா அப்படி போயிட்டா. மறுபடியும் அம்மா வந்தா. குழந்தை நீ இப்படி கையை குவித்து சேவிக்கிற தப்பு இல்லை, பின்ன என்ன அவள் பின்னாடியே போ, அவளுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணு. அப்புறம் அடுத்த நாள் அவள் பின்னாடியே போகிறான். அப்புறம் அவளுக்கு முன்னாடி போய் வர பாதையில் ஏதாவது கல் முள்ளுலாம் இருந்தால் அதெல்லாம் தூக்கி போடுறாதான். அவள் என்னென்னமோ பேசுகிறா, அப்பப்போ இவனை பார்த்து பார்த்து பேசுகிறா. சாதுக்கள் என்றைக்குமே ரொம்ப கருணை ஜாஸ்தி எல்லா ஜீவராசிகளிடத்துலையும். அவளுடைய பார்வை ஒரு கருணை, அவளுடைய ஒரு பேச்சு கருணை, அவளுடைய அந்த ஒரு கை அப்படி அப்படி பண்ணானா அது ஒரு கருணை. இவா அப்படின்னா அது ஒரு கருணை. ஒரு மந்தஹாசம் பண்ணால் அது கருணை. என்ன பண்ணாலும் கருணை தான். அந்த கருணைக்கு சாதவோ தீனவத்சலாகான்ட்டா, வேற ஒன்றும் வேண்டாம். அதனால் இந்த இடத்துல இவனை பார்த்து பார்த்து வேற பேசுகிறாளாம். அப்பப்போ பார்த்து புரியறதா அப்படின்னு வேற கேட்குறாளாம். இப்படியே இருக்கும் பொழுது ஒரு நாள் எனக்கு ரொம்ப பசி வந்துடுது காலமே. சாதுக்களுக்கு சாப்பிட்டுட்டு மிச்சம் அவள் அந்த பாத்திரத்தை போட்டால் அதை எங்கள் அம்மா தேய்ச்சி சுத்தம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா எனக்கு ஏதாவது ஆகாரம் பண்ணி கொடுப்பா ஆற்றுல வந்து. எனக்கோ ரொம்ப பசியாக இருக்குது, இப்பவும் பசி டைம் தான், ரொம்ப பசியாக இருக்கேன்னு நான் அப்படியே வயிற்றை பெரட்டின்ண்டே இருந்தேன். சாதுக்கள் 4 பேரில் ஒருத்தர், அம்பி இங்கே வா. சுவாமி என்னையா? உன்னதான் இங்கே வா. என்ன சுவாமி? இந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் உங்கள் அம்மாட்ட போடு. உடனே நான் எட்டி பார்த்தேன், சுவாமி இதில் மிச்சம் இருக்கே ஆகாரம். ஆமாம், நான் சாப்பிடலாமா? உனக்கு தான் சாப்பிடு.
உடனே பார்த்தார். உச்சிஷ்டலேபான் அனுமோதிதோ த்விஜை. உடனே பார்த்து கடகடன்னு எடுத்து வாயில் போட்டுனா. அது உச்சிஷ்டம்லாம் தெரியாதான். சாதுக்கள் சாப்பிட்ட மிச்சம். சாதுக்கள் சாப்பிட்ட மிச்சம்னா அப்படி வாயில் போட்டு அப்படிலாம் துப்ப மாட்டா. அதுக்கு பேர் உச்சிஷ்டம் இல்லை. அவள் அப்படி அந்த ஸ்பரிசம் பண்ணாலே அதுவே உச்சிஷ்டம்தான். அவள் அப்படி வாயில் போட்டுண்டா, மறுபடியும் எடுக்கிறா. சாதுக்கள் என்றைக்குமே எப்பொழுதுமே 24 மணி நேரமும் சுத்தமாக இருக்கிறவா. அப்போ அவாக்கிட்ட நான் அசுத்தம் எங்கேருந்து வரும்? சுத்தத்துக்கிட்டேருந்து சுத்தந்தான் வரும், அசுத்தம் வராது. அதனால் அந்த சாதுக்கள் அந்த பார்த்து குழந்தை அப்படி வாயில் போட்டுன்றதும் என்ன ஆயிடுத்துன்னா, தத் தர்ம ஏவ ஆத்ம ருச்சின்னு என்ன அறியாமல் ஒரு ருச்சி உண்டாயிடுத்து சுவாமி. என்ன ருச்சி? உப்பு புளிப்பு காரம் அதுவானா? அது இல்லை. என்னுடைய ஹிருதயத்தில், அந்த சாதுக்களுடைய ஹிருதயத்தில் என்ன ருச்சி எப்பொழுதும் குடிகொண்டு இருந்ததோ அந்த ருச்சி வந்துடுது. அப்போ என்ன ஆயிடுத்து, அவள் என்ன பேசுகிறாளோ கேட்டுட்டே இருந்தேன். சாதுக்கள் என்ன பேசினா, எப்போ பார்த்தாலும் இந்த ராஜா சரியில்லை, அந்த அரசியல் சரியில்லை, இந்த ஊரில் பாலிட்டிக்ஸ் இப்படி இருக்குது, கிரிக்கெட் மேட்ச் பார்த்தியா, நேற்றுக்கு என்ன நடந்தது பார்த்தியா, இப்படி பேசுகிறதெல்லாம் சாதுக்களுக்கு இல்லை அழகு. அப்போ என்ன பேசினானா, தத்ரான்வகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம் அனுகிரகேனா ஸ்ருணவம் மனோகராம். வாயை திறந்தாலே கிருஷ்ண கதை தான். அப்போ அந்த கிருஷ்ண கதையே பேசி 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 4 மாதம் எனக்கு அப்படி ஒரு பகவத் குணத்தை சொல்லி 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 சாதுர்மாசிய விரதம் முடிஞ்சு கிளம்பி போகிறா. பொதுவாக நாரதருடைய சரித்திரம்னாலே மழை வரணும். முன்னாடி நாளும் வரும், பின்னாடி நாள் வரும், நடுவுலையும் வரும். ஏன்னா நாரதருடைய மகிமை, நாரம் அப்படின்னாலே ஜலம்னு அர்த்தம். நாரதர் அவதரிக்கும் பொழுதே மழையோடு வந்தாராம், மழையையே கொண்டுண்டு வந்தாராம். அதனால தான் அவருக்கு நாரதர்னே பேர். அப்போ நமக்கு நாரதருடைய மகிமை இங்கே சாநித்தியமாக இருக்குது பாருங்க. போன வாரம் கூட மழை பெஞ்சிருக்கலாம், வேறு யாரோ இங்கே சப்தாகம் பண்ணியிருப்பா, வேறு எங்கேயோ சப்தாகம் நடந்திருக்கும். கட்டாயம் நடக்கும். சப்தாகம் நடக்காமல் எந்த ஊர் இருக்கே? அதுலேயும் குருவாயூரை கேட்கணுமா? கிருஷ்ண சப்தாகத்துக்குனே பிடிச்சி வச்சுட்டு இருக்கான் எல்லாரையும். நாராயணியத்துக்கு, சப்தாகத்துக்குன்னு எல்லாமே பகவத் குணம்தான். அதனால் நாரதர் இந்த குழந்தை அவள் அந்த 4 மாதம் முடிச்சுட்டு அவள் கிளம்பி இமயமலைக்கு போகிறா. அப்போ இவர் ஓன்னு அழுதார். ஏன் கண்ணா அழற? இல்லை சுவாமி, நாளைக்கு நீங்கள் கிளம்பி போயிட்டேன்னா எனக்கு யார் பகவத் குணம்னு சொல்லுவா? இந்த சாதுக்களுடைய முக சேவை எனக்கு கிடைக்காது, நான் பெரிய இழப்பு வந்துடுமே. கவலைப்படாதப்பா, ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற அந்த பகவான் தானே எனக்குள்ளேயும் இருக்கான். நமக்கு உறவேல் இங்கு ஒழிக்க ஒழியாது. பிரிவுங்கிறது இந்த சரீர மாத்திரம்தான், உனக்குள்ளே இருக்கிற ஆத்மா தான் எனக்கு இருக்கு என்று பக்தியையும் ஞானத்தையும் அனுக்கிரகம் பண்ணிட்டாலும் வைராக்கியம் மட்டும் வரணுமா? வைராக்கியம் எதுன்னா, காட்டுக்கு கிளம்பி சாதுக்கள் சொல்லி கொடுத்த பிரகாரம் தபசு பண்ணலாம்னு பார்த்தா அம்மா உடலை என்னதும், என்னம்மா ஒரே தொல்லை பண்ணுற, என்ன எங்கேயா தியானம் பண்ண விட்றியா நீ? ஒன்னால் ரோதனை அப்படிலாம் சொல்லலை. ஏன்னா அம்மாவை இப்போ பார்த்துக்கணும், அம்மா கூட இருக்கணும், இதுவும் பகவத் சங்கல்பம் அப்படின்னு இதுக்கு தான் வைராக்கியம்னு பேர். அப்போ ஒரு நாள் அந்த அம்மா ஒரு பசுமாட்டுக்கு செனை போட்டு அது பாலை கறக்கிறதுக்கு போயிட்டு வர வழியில் ஒரு பாம்பை மிதிச்சிட்டா ராத்திரி. அந்த பாம்பு சீண்டி அந்த அம்மாவுக்கு உயிர் போயிடுது. அப்போ அம்மா போயிட்டா, அம்மாவே போயிட்டான்னது இப்போ என்ன சொல்லணும்? இவர் சொல்கிறார், எனக்கு ஒரே ஒரு பந்தம் எங்கள் அம்மான்னு இருந்தா, ததா ததகமீஷஸ்ய பக்தானாம் ஷம் அபீப்சதக அனுக்கிரகம் மன்யமானக பிராதிஷ்டம் திசமுத்தரா. எனக்கு ஒரே ஒரு பந்தம் இருந்தது, அந்த பந்தத்தையும் எம்பெருமான் என்னிடத்துல இருந்து நீக்கினான். இதுக்கு பேர் தான் வைராக்கியம்னு பேர். அம்மாவே போயிட்டா, இனிமேல் யார் இருக்கா? எனக்கு இனிமேல் யாருமே இல்லை இப்படின்னு அழக்கூடாது. ஏன்னா பகவானை தான் பிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம். அதனால் ஏன்னா சில பேரை சத்சங்கத்துக்கு வான்னு கூப்பிட்டோம்னா, என்ன போய் கூப்பிடுறீங்களே, ஏன்
எனக்கு பையன் இருக்கான், பொண்ணு இருக்கா, மாட்டு பொண்ணு இருக்கா, பேரன் இருக்கான், பேத்தி இருக்கா, உலகம். நான் என்ன சும்மா இருக்கேன்னு நினச்சிங்களா? அங்கே போய் அவளை பார்த்துக்கணும், இங்கே போய் வாழை பார்த்துக்கணும், இவ்வளோ வேலை செய்யணும், எனக்கு என்ன பொறுப்பு இருக்கே, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்வா. சரி, ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்பயாவது சத்சங்கத்துக்கு வரையலான்னு இப்போ போய் கூப்பிட்றேல. ஏன்? என் பையன் வெளிநாடு போயாச்சு, என் பொண்ணு இந்த ஊரில் இல்லை, என் மனைவியும் மேலே போயாச்சு, நான் தனி ஆளாக இருக்கேன், இப்போ போய் கூப்பிடுறீங்களே. அப்போ முதல்ல கூப்பிடும்போது எல்லாரும் இருக்கான்னு வரமாட்டேங்கிறான். இப்போ யாருமே இல்லைன்னு அப்போ எப்போ தான் வருவான் சத்சங்கத்துக்கு? அதனால் இந்த இடத்துல குழந்தை அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணினார். ஊர் மக்களை வச்சு வடக்கு பக்கமாக கிளம்பி காட்டுக்கு போனார். காட்டில் போய் சிங்கம் புலியெலாம் போகக்கூடிய அந்த காட்டில் போய் தியானம் பண்ணுறார். தியாயதா சரணாம்போஜம் பாவ நிர்ஜித சேதசா ஔத்கண்ட்யாஸ்ருகலாக்ஷஸ்ய ஹிருத்யாசீன்மே சனைர்ஹரிஹி பிரேமாதி பர நிர்பின்ன புலகாங்கோதி நிர்வృతः ஆனந்த சம்ப்ளவே லீனோ நாபஷ்யம் உபயம் முனே தியாயதः சரணாம்போஜம். பகவானுடைய ஸ்ரீ சரணாரவிந்தத்தை ஹிருதயத்தில் தியானம் பண்ணுறார். இன்னும் சாட்சாத்காரம் ஆகலை, தியானம் தான் பண்ணுறார். தியானம்னா நம்முடைய அந்த பகவானுடைய திருவடி எப்படி இருக்கும்னு நம்மளுடைய கற்பனையில் பண்ணிக்கிறதுக்கு பேர் தியானம். சாட்சாத்காரங்கிறது பகவானே காட்டுறது. இப்போ தியானம் பண்ண 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 ஒரு நாள் பகவான் அவருடைய ஹிருதயத்தில் தன்னுடைய திருவடியை காமிக்கிறான். முத்தும் மணியும் நன் பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் காணீரே ஒத்துட்டிருந்தவா காணீரேன்னு உபனிஷத்துடைய உச்சியில் இருக்கக்கூடிய திருவடி, மகாலட்சுமியால் வருடும்படியான திருவடி, சம்சாரிகளை கரையேற்றக்கூடிய ஓடமாகிய திருவடி, ஞானிகள் தேடினா கூட கிடைக்காததான திருவடி, பாகவத பரமஹம்சர்களுக்குன்னே பிரத்யேகமான திருவடி. அப்பேற்பட்ட அந்த திருவடியை காண்பிச்சதும் அந்த குழந்தை ஆஹா எப்பேற்பட்ட பரம பாவனமான சரணம், வழவழன்னு இருக்கான், நகங்கள்லாம் வெள்ளை வெளையர்னு மின்னல் போல ஜொலிக்கிறதா. பரமபுருஷனுடைய ஸ்ரீ சரணாரவிந்தமே இவ்வளவு அழகா இருக்கே, அந்த சரணத்திலேருந்து கேசம் வரைக்கும் சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமான்னு நினைச்சதும் பட்டுன்னு பகவான் தன்னை மறைக்காம மெல்ல சரணத்திலேருந்து கணுக்கால் தொட அப்படியே தன்னுடைய அந்த வயறு, பகவானுடைய திருமார்த்தவம், கழுத்து, அப்படியே திருமுக மண்டலம் எல்லாத்தையும் காமிக்கிறான். சங்கு சக்கர கதாதாரியாய், ஸ்ரீவத் சாங்கித வக்ஷஸ்தலனாய், கோடி சூரிய பிரகாசனாய், ஹிருத்யா சீன்மே ஷனைர்ஹரிஹி அப்படி ஒரு காட்சி கொடுத்ததும் ஒரு க்ஷணம் உலகத்தையே மறந்து போன குழந்தை இப்பேற்பட்ட இந்த பெருமாளுடைய இப்பேற்பட்ட சாட்சாத்காரம் என்னுடைய ஹிருதயத்தில் சதா சர்வகாலம் வாசம் பண்ணுமான்னு நினைச்சார். பட்டுன்னு பெருமாள் மறைஞ்சிட்டார். பெரிய நிதியை இழந்தது மாதிரி மறுபடியும் கண்ணை மூடி தியானம் பண்ணி அப்பேற்பட்ட அந்த சாட்சாத்காரத்தை வர வைக்க பார்க்குறார். வரலை. ஓன்னு அழறார். உடனே ஒரு அசரீரி வாக்கு, அவிபக்வ கஷாயானாம் துர்தர்ஷோகம் குயோகினாம். ஒன்றும் உனக்கு இன்னும் பக்குவம் வரலப்பா, என்னை பார்க்குற அளவுக்கு உனக்கு பக்குவம் இல்லை. அப்போ பக்குவம் இல்லைன்னா ஒரு தரிசனம் கொடுத்தீர, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுவா அதீர்கயா விருத்த சேவையா, சாதுக்களுக்கு 4 மாதம் நீ கைங்கரியம் பண்ணிய அதனுடைய மகிமை. அவள் சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை சாப்பிட்டியே, ஆகாரத்தை உச்சிஷ்டமாக சாப்பிட்டியே அதனுடைய மருமை. அந்த சாதுக்கள் எங்கேயோ இமயமலையில் உட்காந்துட்டு அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும் பொழுது 4 மாதம் ஒரு ஊருக்கு போனோமே, ஒரு பையன் கைங்கரியம் பண்ணானே அப்படின்னு அவள் உன்னை பற்றி பேசினா, அதுக்கு தான் உன்னை பார்க்க வந்தேன். ஆனால் இது வீண் போகாது. மேலும் மேலும் என்னை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுங்கிற அபிருச்சியை உண்டு பண்ணி இந்த பாஞ்சபௌதிகமான சரீரத்தை தள்ளிட்டு அடுத்த பிறவில நீ பிரம்மாவுக்கு மானசபுத்திரனா வந்து பிறப்பாய், நானே என்னுடைய வீணையை உன் கையில் கொடுத்து நீ உலகம் பூரா நாமசங்கீர்த்தனம் பண்ணுன்னு உன்னை அனுப்புவேன் என்று சொன்னதும் பெருமாள் அந்த அசரீரி வாக்கம் மறைஞ்சி போனதும் இனிமேல் எப்படி பொழுது போக்குறதுன்னு பார்த்தார். நாமான்யனந்தஸ்ய ஹதத்ர பட்டன் குஹ்யானி பத்ராணி கிருதானி சஸ்மரன் காம் பரியட்டன் துஷ்டமனா கதஸ்பிருஹ காலம் பிரதீக்ஷன் விமதோ விமத்சரஹ. இனிமேல் எப்படி பொழுது போக்குறது? இப்போ கண்ணை மூடி தியானம் பண்ணி மூக்க பிடிச்சி எதுவும் வரப்போகிறதில்ல பெருமாள்.
அப்போது நாமானி அந்த அனந்தனுடைய அந்த திருநாமத்தை எப்பொழுதும் சொல்லணும். பட்டன்னு நாம சங்கீர்த்தனம் கீர்த்தனமாக பண்ணலையாம், படித்தார்னர். அப்போ பகவன் நாம சங்கீர்த்தனம் படிக்கிறது எது படித்தார்? அப்போவே பாகவதம் படிக்க ஆரம்பிச்சிட்டார். பாகவதம் படிக்க ஆரம்பிச்சிட்டார், கீர்த்தனை பண்ணார். உடனே அந்த பாஞ்சபௌதிக சரீரம் விலகி அடுத்த பிறவியில் நான் பிரம்மாவுக்கு புத்திரனா பிறந்தேன். பெருமாள் தன்னுடைய வீணையை கொடுத்தார். அந்த வீணையை மீட்டுண்டு நான் உலகம் பூரா சஞ்சாரம் பண்ணுறேன்னு சொல்ல உடனே வியாசர் கேட்டார், போன பிறவியில் ஒரு தடவை பெருமாள் உமக்கு சாட்சாத்காரம் கொடுத்தாரே, இந்த பிறவியில் உமக்கு பெருமாளுடைய சாட்சாத்காரம் கிடைச்சிதா? கிடைச்சிதான்னு என்ன கேள்வி? பிரகாயதஸ்வவீர்யாணி தீர்த்தபாதகா பிரியஸ்ரமாக ஆகூத இவமே சீக்கிரம் தரிசனம் யாதி சேதசி. சுவாமி, இந்த பிறவியில் கம்பெடுத்து அடிப்பேன் கிருஷ்ணா, மரியாதையாக போவே மாட்டேங்கிறான் என்னை விட்டு. என்ன சுவாமி, நீ என்னமோ மூக்கு பிடிச்சதா தெரியல, கண்ணை முடியலதா தெரியல, பத்மாசனம் போட்டதா தெரியலையே, அந்த தப்பை தான் போன பிறவியில் பண்ணிட்டேன். ஏன் மூக்கை ஏன் பிடிக்கிறோம்? மூக்கை பிடிக்க எந்த வாசனையும் வேண்டான். அப்போ பெருமாள் பார்த்தார், நான் வந்தால் உனக்கு வாசனையாக இருக்கா? அப்போ நான் வரல. போ. ஏன் கண்ணை மூடுறானா? கோவிலுக்கு போய் பெருமாளை இப்படி பார்க்குறத விட்டுட்டு அந்த பெருமாள் கற்பூரம் காட்டுறானா, அப்போ தான் கண்ணை மூடிக்கிறான். எதிர்க்க தானே இருக்க. அப்போ போய் யாரா அசடு கண்ணை மூடுவாளா? கண்ணை மூடக்கூடாது. ஏன்னா பெருமாளை பார்க்கறதுக்கு தான் அவள் கற்பூரமே காட்டுறா. அப்போ போய் இப்படின்னா பெருமாள் பார்த்தார், அப்போ உனக்கு நான் வேண்டாம் போ. அப்போ அதை மாதிரிலாம் போன ஜென்மத்தில் பண்ணிட்டேன், நாம சங்கீர்த்தனம் பண்ண தெரில சுவாமி. இப்போ நான் இந்த பிறவியில் பஜனை பண்ணுறேன், என்னோட சேர்ந்து அவனும் பஜனை பண்ணுறான், என்னோட சேர்ந்து பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாளுடைய கல்யாண குணங்களை பாகவதமாக 4 அத்தியாயத்தில் சொல்லி கொடுத்துட்டு, இந்த பாகவதத்தை நீர் விஸ்தாரமாக பண்ணால் சர்வ ஜனங்களுக்கும் பக்திங்கிறது உண்டாகும் என்ற ஆசீர்வாதம் பண்ணிட்டு நாரதர் கிளம்பி போகிறார். அவர் போகிற அந்த திசையையே வியாசர் பார்க்குறார். அஹோ தேவ ரிஷி தன்யோயம் யத்கீர்த்திம் ஷார்ங்க தன்வனகா. அண்ணா சொல்லுவா இந்த இடத்துல, இந்த நாரதருக்கு வீணையை கொடுத்தது யாருன்னு பாகவதமே சொல்கிறது. யாருன்னா ஷாரங்கபாணி, கும்பகோணத்தில் அவன் தான் கொடுத்தானோ. ஷார்ங்க தன்வனகா காயன் மாத்யன் இதம் தந்த்ரியா ரமயதி. ஒரே ஒரு வீணையை வச்சுண்டு சர்வலோகத்தையும் நாம சங்கீர்த்தனத்தினாலேயே சர்வலோகத்தையும் ரமிக்க செய்யக்கூடிய பரம மகாபுருஷன் இந்த நாரதர் அப்படின்னு வியாசர் பாகவதத்தை 18,000 ஸ்லோகங்களாக எழுதி அப்போ தான் அவருக்கு மனசு திருப்தியை அடைஞ்சது அப்படிங்கிற நாரதருடைய சரித்திரம். அந்த சரித்திரத்தோடு இப்போ நாம் உபன்யாசத்தை நிறுத்திப்போம்.